உங்களை பத்தி உங்ககிட்டயே சொல்லவா? ஒரு ஃபெயிலியர் வந்தாலே கிவ் அப் பண்ணிடுறீங்க. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தா டிப்ரெஷன் ஆயிடுறீங்க. இதைத்தான் நீங்க வாழ்க்கையில எடுத்துறணும். வெற்றி பெற்றவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், கண்டினியூஸ் எஃபர்ட், நேரம் காலத்தை சரியாக கடைபிடித்தல். இதுதான் அவர்கள் வெற்றியின் ரகசியம். ஓடிக்கிட்டு இருக்கிற நதி நீர் தான் சுத்தமாக இருக்கும். குளத்து நீரை விட ஒரே ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சூரியன் சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? காலம், நேரம், இதை வீணடிக்க கூடாது. இது நம்மளுடைய வெற்றியின் ரகசியம். மூளையோடைய 2 பகுதி ஹெமிஸ்பியரையும் இணைக்கிற பகுதிக்கு பேரு கார்பஸ் கொலோசம். இது செய்திகளை உடனுக்குடன் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் அனுப்புறது. இது ஒரு செகண்ட் இயங்காமல் போனால் நமது மூளை நின்று போய்விடும். இந்த மாதிரி தான் நீங்க எப்பவாவது உங்க நேரத்தை வீணடிச்சு இயங்காம இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே ஸ்டன் ஆயிடுவீங்க. வாழ்க்கையில கடிகாரம் நின்னு போனா என்ன ஆகும்? நேரமே தெரியாது இல்லையா? அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் இருக்கு. அதை ரொம்ப நாளா இயக்காம வச்சிருந்தா அது கெட்டு போயிருமே. அதே மாதிரி நம்மளுடைய நேரத்தை நாம் வீணடித்து கொண்டே இருந்தால் நமது வாழ்க்கை கெட்டுவிடும். நீங்கள் வெற்றியின் ரகசியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மகாகவி பாரதியின் 11வது ஆத்திச்சூடியில ஓய்தல் ஒழிய பின்பற்றுங்க. உங்க நேரத்தையும் காலத்தையும் யோசித்து திட்டமிட்டு பயனுள்ளதாக செலவழிங்க. ஒரு நிமிடம் தாமதமாக போனால் எத்தனை உயிர்கள் போய்விடும் ஆஸ்பத்திரியில சேர்க்க முடியாம. இதை நினைத்து பாருங்கள். ஓய்தல் ஒழி என்பதை உங்கள் தாரக மந்திரமாக கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் உமா பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வம்சாவளி. வணக்கம்.